ரூபாய் நோட்டு சிக்கல், சில்லறை தட்டுப்பாடு போன்றவை நீங்க தொடங்கியிருக்கும் நிலையில் மாத சம்பளம் பெறுவோர் நாளை முதல் வங்கிகளை நாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு மற்றும் தனியார் வங்கிகள் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏற்பட்ட பண நெருக்கடி மெல்ல மெல்ல குறைந்து வரும் நிலையில் நாளை டிசம்பர் பிறக்கிறது. அரசு தனியார் அமைப்புகளில் பணியாற்றும் கோடிக்கணக்கானோர் மாத சம்பளத்தை வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் எடுக்க குவிவார்கள் என்பதால் பல்வேறு ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்துள்ளன வங்கிகள். மாத சம்பளம் பெறுவோருக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வங்கிகளில் கூடுதல் கவுண்டர்களை திறக்க மேலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஈவன் டு ஐடி கம்பெனிஸ்க்கு பாக்கி சேலரி ஃப்ரம் பிக் கார்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எங்கெல்லாம் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் எங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அமிச்சு, ஈவன் கேஷ் அட் பர்சன் ஸ்மால் சோட்டா ஏடிஎம் அமிச்சு வி கேன் டெலிவர் கேஷ் இதெல்லாமும் பேசிகிட்டு இருக்கோம். சில எங்கெல்லாம் ரிக்குவயர்மெண்ட் வந்திருக்கோ அங்கெல்லாம் ஆளுங்களை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். I think we are totally geared up for the situation and there is nothing to panic about it. தனியார் வங்கிகளும் மாத சம்பளம் பெறுவோரின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. வீட்டு வாடகை செலுத்துவது, மளிகை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றை மொபைல் ஆப் வழியாக மேற்கொள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஏடிஎம்களில் ஒவ்வொரு நாளும் 2 முறை பணம் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு 2 தடவை ஏடிஎம்மில் பணம் வைக்கிறாங்க. காலையில் ஒரு ரவுண்டு வைக்கிறாங்க, சில பேர் ஈவினிங் வைக்கிறாங்க. இந்த மாதிரி 2 தடவை பணம் வச்சு இந்த மாதிரி தேர்ந்து போகிறதுங்கிற கண்டிஷன் இருக்குது. இப்போது இதையும் மீறி உள்ள கவுண்டரில் பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த தடவை ரொம்ப உங்களுக்கு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா நிறையா பேருக்கு 2000 ரூபா நோட்டை தான் சார் நான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல அந்த 500 ரூபா வந்ததுனால ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாருக்கும். இது மட்டுமின்றி வங்கிகளுக்கு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை போதுமான அளவிற்கு அனுப்பி வருவதாக ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. இதனால் ரூபாய் நோட்டு சிக்கலுக்கும் சில்லறை தட்டுப்பாட்டிற்கும் டிசம்பர் மாதம் விடை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பளதாரர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளன. இந்த செயல்பாடுகள் முழுமையாக நிறைவேறும் பட்சத்தில் சம்பளதாரர்களுக்கு சிரமமின்றி தங்களுடைய சம்பள தொகையை எடுப்பதற்கு வழிவகை ஏற்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் ரமேஷ்.